ஆதாரம் தர முடியல, வெளியில வந்து நிக்க முடியல, இத்தனை பேர் நிக்கிறோம்ல, வர வேண்டியதானே, வர தயாரா இல்ல. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, சீமான் பொய்களை எல்லாம் இனிமேல் பேசிக்கிட்டு இருந்தா அதை இது போன்ற போராட்டங்களின் மூலம்தான் ஜனநாயக அமைப்புகள் கையாளுவார்கள். தமிழ்நாடு முழுவதும் அமைப்புகள் வந்திருக்காங்க, எல்லாரும் சிறு தரப்பு தான் இங்க வந்திருக்கிறோம். நாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கருஞ்சட்டை பட திரண்டணும். அத்தனை பேர் திரண்டா சீமானால தாங்க முடியாது. மோடியை வச்சு பிஜேபினால இங்க பெரியாருக்கு எதிராக இந்த அரசியல் செய்ய முடியல. நீங்களாம் சுண்டக்கா, உங்களால கையாளுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. இவ்வளவு காலம் எதிர்ப்பு சந்திச்சது இல்ல, இப்ப சந்திப்பீங்க. நாங்க எப்படி எதிர்கொள்ளணுமோ உங்களை தேர்தலில் நாங்கள் அப்படி எதிர்கொள்வோம். அப்ப எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வெளியே பேசினாரு? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சீமான் இதெல்லாம் பேசினாரு? ஆதாரத்தை நாங்க வெளியிடணும். நீ போய் சொல்லுவேன், நாங்க ஆதாரம் தரணுமா? நான் இப்ப ஒன்னு சொல்றேன், சீமானை பத்தி ஒரு விஷயத்தை நாங்க சொல்றேன், நான் தானே ஆதாரம் தரணும். சீமானை பத்தி நாங்க குறை சொல்ல, நாங்க தான் ஆதாரம் தரணும். அப்ப இது பிஜேபி கார மாதிரி சங்கிப்பய மாதிரி ஏதோ ஒரு அவதூறை சொல்றது, அதுக்கு ஆதாரம் கிட்ட தரமாட்டேன் ஓடிடுறது. சீமான் ஓடி போகாதே, உங்களது அரசியலை வீதி தோறும் தோற கையாளுவாங்க. வீதி தோறும் இந்த சின்ன பசங்களை எல்லாம், இந்த இளைஞர்களை எல்லாம் மறைமாற்றுகின்ற அரசியலை நிறுத்திக் கொள்ளுங்க.